சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்லக் கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியேனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் கிட்டத்தட்ட சனியினுடைய பயிற்சியை பற்றி மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி காணப்போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த திருக்கணிதப்படியான சனி பயிற்சி பெரிய அளவிற்கான கெடுபலன்களை கண்டிப்பாக ஏழரைச்சனியாக இருந்தாலும் மேஷராசிக்கு செய்ய போவது இல்லை. கூடுதலாக விரய சனியாக வரக்கூடிய நிலையில் அவர் குருவினுடைய சாரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பதால் மிகப்பெரிய சுபகாரியங்கள் செய்வதற்கான அத்தனை பணிகளும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க நடைபெறவிருக்கிறது. பொதுவாக சனிப்பயிற்சியை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ளாமல் மீதம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களை பற்றியும் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தான் சில சம்பவங்களை நாம் உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையில் ஏழரைச்சனியில் விரயச்சனியில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு பெரிய அளவிற்கான நன்மைகளே விளையும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக பல கோடி நபர்கள் இந்த மேசராசியில் இருப்பதால் அவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் நல்ல தீய பலன்களை உறுதி செய்வது அந்த இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்னு சொல்லுவோம். தனிப்பட்ட அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். ஏனால் மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது விரையாதிபதி திசையே நடந்து கொண்டிருக்கிறதே, ஆனால் அவங்க லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி திசையே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமான விரயத்தை இந்த 2 ஆண்டுகள் நடப்பில் இருக்கக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகள் நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்லலாம். ஆனா 5ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ பாக்கியாதிபதியோ அவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான் அவர்களுக்கு விளையும். பெரிய அளவிற்கான பொருள்களை செலவு செய்து உறுதியாக இருக்கக்கூடிய நிலம், வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இதுல ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே பொதுவாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனியானது விரயச்சனி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பெரும்பான்மையான மேசராசிக்காரர்களுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் நல்ல விரயங்களைத்தான் தரப்போகிறார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேலையை 10 முறை செய்யக்கூடிய அலைச்சல்களை இந்த விரயச்சனி மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கொடுக்கும். ஆகவே ஒரு முறைக்கு 2 முறை ஒரு காரியத்தை செய்கின்ற போது ஆய்வுபடுத்தி அதை செய்யலாமா என்று யோசித்துவிட்டு நிதானமாக செய்வதை மட்டும் கடைபிடித்தால் போதும். மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும். ஏழரைச்சனியில் விரயச்சனி என்ற பயமோ, ஏழரைச்சனி ஆரம்பிக்கிறதே என்ற அச்சமோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு முழுமையாக தேவையில்லை. குறிப்பாக இந்த சனிப்பயிற்சிக்கு மேசராசிக்காரர்கள் நற்பலன்களையே அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஆனாலும் 50% நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்கு இந்த சனிப்பயிற்சி. இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் பின்வரக்கூடிய அமைப்புகளில் சொல்றேன். தொழில் ரீதியான அமைப்புகளுக்கு மேசராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை எடுக்கின்ற போது மிக கவனமாக தன்னுடைய சுயஜாதகம் நன்றாக இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டு அதை ஆரம்பித்தால் அற்புதமான பலன்களை, மிகப்பெரிய மேன்மைகளை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். புதிய தொழில் அதிகமாக உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த விரயச்சனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வருமானத்தினுடைய அமைப்பு என்பது மிக அபரிவிதமான அமைப்பில் இருக்கும். ஏன்னா கையில காசு இருந்தாதான் அதை செலவு பண்ண முடியும். கையில காசே இல்லாம செலவு பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே விரயச்சனி மிக உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னன்னா அவர்கள் கூடுமான மட்டும் அதிகமான வருமானத்தையும் பணப்புழக்கத்தையும் அடுத்த 2.5 ஆண்டுகள் இந்த சனிப்பயிற்சியால் பெறப்போகிறார்கள் மேசராசிக்காரர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான அச்சமும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து குழந்தைகளுடைய படிப்பு என்பது சிறிய வகையில் ஜென்மசனியில் பாதிக்கப்படுமே தவிர இந்த விரயச்சனியில் அதிகமாக நோட்டு புத்தகங்களை மறந்து விட்டு வர்றது, அதே மாதிரி பெரிய அளவிற்கு எஜுகேஷனுக்கு உண்டான செலவுகளை குழந்தைகளுக்கு தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியது, மிக குறைந்த வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரக்கூடிய அமைப்புகள், அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலைகள், இதெல்லாம் மட்டுமே இருக்குமே தவிர பெரும் பாதிப்பு என்று மேசராசி குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்காது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, வெளிநாடு வெளியூர் அமைப்புகளில் ஏங்கி தவிப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும். பெண்களுக்கு புதிய முயற்சி செய்வதற்கான அமைப்புகள் இந்த ஏழரைச்சனியாக இருந்தாலும் விரயச்சனி உறுதியாக அதை கொடுக்கும். பெண்களுக்கு கூடுமான மட்டும்
அதிக அலைச்சல்களையும் செலவினங்களையும் செய்து கொள்ளாமல் இருப்பது நன்மைகளை தரும். ஆனாலும் இதை ப்ரிடிக்ஷனா சொல்லணும், பலனா சொல்லணும் அப்படின்னா அவர்கள் செலவு செய்தே தீருவார்கள். நிறைய பொருளாதாரத்தின் அடிப்படையை கணக்கில் கொள்ளாமல் அவர்கள் ஆடை ஆபரணம் போன்ற சேர்க்கையில் அதிக நாட்டங்களை கொண்டு பெரும்பாலான பணத்தை அதில் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடிப்பது பெண்களுக்கு மிக அவசியமாக இந்த நேரம் வலியுறுத்தக்கூடிய அமைப்பு. வீடு, வண்டி போன்ற அமைப்புகள் மேசராசிக்காரர்கள் உறுதியாக வாங்குவார்கள், அவர்கள் தகுதிக்கு ஏற்ப என்பதையும் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, என்ன கோவிலுக்கு போகணும்? கூடுமான மட்டும் சனி பகவானுடைய தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அனாதை ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ அல்லது ஊனமுற்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கோ தேவையான உடை, காலணிகள், குடை, கம்பளி போன்ற அமைப்புகளை வாங்கி தருவதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் மேசராசிக்காரர்கள் அடைவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை மிகப்பெரிய பிரார்த்தனையாக, மிகப்பெரிய பக்கபலமாக எதையும் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தரும். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசிக்காரர்கள் அத்தனை நபர்களுக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.